மீனாட்சி, உனக்கு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்காரி காலம் காத்தாலே 4 மணி பஸ்ல வந்து இறங்கி உன் அண்ணன் வீட்டுக்குள்ள அவ மவளையும் இழுத்துக்கிட்டு போனால. என்ன விஷயம்? உனக்கு ஏதாவது கெடுதல் பண்ண அலைதாளா என்ன? என்னது சொல்றியே? என் தங்கச்சி வந்திருக்காளா? நீங்க சொல்லிதானே எனக்கு விஷயமே தெரியுது. அதுவும் காலம் காத்தால வந்து இறங்கிருக்காளா? ஒரு விஷயம் எனக்கு தெரியாதே. என்ன மாமா ஒரே சிரிப்பா வந்திருக்க? இல்லடி, கும்பக்காரி மாதிரி தலை நிறைய பூ வச்சுட்டு வந்திருக்கியே, அதான் என்னன்னு பாக்குறேன். ஓ மாமா, உனக்கு எப்பவுமே என்னை பத்தி நக்கல் தான். ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. எனக்கு பூ வைக்கணும்னு தோணுச்சு, வச்சேன். அதுக்கு இப்ப அவசர அவசரமா கூப்பிட்டு விட்ட. நீ பண்றது உனக்கே சரின்னு படுதா? மைனிக்காரி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்க. நீ வந்தது கூட எனக்கு தெரியாது. ஊர்ல உள்ளவ சொல்லிதான் தெரியுது. அண்ணன் இல்லாதப்ப உனக்கு அங்க என்ன வேலை? ஏக்கா, மைனி என்ன வர சொல்லியிருந்தாவோ, சரி என்ன ஏதுன்னு நானும் அங்க இருந்து கிளம்பி வந்தேன். உன் பொண்ணை என் மவனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாவோ. நானும் சரி மைனி கட்டி தரேன்னு சொன்னேன். இதுல என்ன இருக்கு? நீ பேசுறது உனக்கே சரின்னு படுதா சித்தி? சாந்திய சிவாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ ஓம் அவளை கட்டி கொடுக்கன்னு சொன்னா இதுல என்ன அர்த்தம்? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. இதுல நீ தலையிடாத. நீ உன் வாழ்க்கையை பார்த்தா போதும். நீ ஏன் வாழ வெட்டிய வந்து குத்த வச்சிருக்க? உன் வாழ்க்கையே ஒரு கதையில இல்ல. நீ ஏன் மவளை பத்தி பேசுறியா? என் மவளுக்கு எது சரின்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு மாமா பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறையும் எவ்வளவு உறுத்து இருக்கோ அதே உறுத்து தான் எனக்கு இருக்கு. ஏன் மவளும் அவனை தான் கெட்டு வேணுங்க ஒத்த கால நிக்கிறா. அதுக்கு என்ன செய்ய? என் மவ வாழ்க்கையை தான் நான் பார்க்க முடியும். நான் சொல்ல நீங்க கேட்காம அக்கா கறி பெரிய பாசத்துல கூப்பிட்டுக்கான்னு ஓடினீங்க. இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கல. என்னாச்சு? சி, விளங்காதவா. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. கூட பிறந்தவா நமக்கு ஏத்த மாதிரி இருப்பான்னு நினைச்சா என்ன நம்ப வச்சு இப்படி கழுத்தெடுத்துட்டாளே. லேசப்பட்ட வல்லமைனி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் உங்களை வில்லியா பார்த்துட்டு அவளை பெரிய இவளா நினைச்சேன். இப்போ ஏன் தலையிலே சாணிய வாரி ஊத்தி என்னைய குப்பரை போட்டு அமுக்கிட்டா. என்ன என்ன மைனி சொல்றிய? அப்படி என்னாச்சு? அப்படி என்ன பண்ணிவிட்டா? மைனி மைனி சொல்லுங்க மைனி. அதை கேட்டு எனக்கே ஆத்திராத்திரமா வருது. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீ உன்னால என்ன முடியும்? நானும் பாக்குறேன்டி. சாந்தியும் சிவாவும் ஒன்னா மண்ணா பழகுறாங்க. தெரிஞ்சும் உன் மவனை கெட்டி வைக்கிறதுக்கு அலைவியோ? அந்த மைனிக்காரி உன் குடும்பத்தை நாரடிக்க போறா. அவ உன்னை வாரியில கொண்டு அடிச்சு விரட்டுனதெல்லாம் உனக்கு மறந்துட்டா அப்படின்னு கேக்குறா மைனி. அப்ப அவ உன் தங்கச்சினா அப்ப நான் யாரு? இங்க பாரு, அறிவு கட்டத்தனமா நடந்துக்காத. மீனாட்சிக்கு எதிரா என்னால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம சாந்தியும் சிவாவும் ஒருத்தரை கட்டிக்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்ம கடமை. அதை விட்டு போட்டு உன் மவளை கூட்டி வந்துக்கிட்டு தேவையில்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்த. நடக்கிறதே வேற. மரியாதையா ஊரை பக்கம் போ. ஓ, என் மவளை கூட்டியாந்து வச்சிருக்கேனே அக்கா காரி போன போட்டு சொன்னாளா? அதான பார்த்தேன். அவளை தெனாவட்டா என்னை வீட்டை விட்டு விரட்டினாலே அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன் மாமா, சாந்திக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கு இருக்குல்ல. ஏன் அத்தானை நான் கட்டிக்க கூடாதா? ஏன் மாமா இப்படி பாரபட்சம் பாக்குறீங்க? கவிதா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதாது, மாமனுக்கும் உன்னை பிடிக்கணும்ல. கேட்டா சொல்லுவீங்களா? என்னடி கேட்டாதானே தெரியும். அதுக்கு முன்னாடியே இப்படி பீடிகை போட்டுட்டு இருக்க, என்னன்னு கேளு. இல்ல, நைட்டு மாமாவும் நீங்களும் தனியா உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, அதை என்னன்னு கேட்கணும்னு நினைச்சேன். அதான். அதுவா? அது சஸ்பென்ஸ். போங்கங்க, என்னன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா சஸ்பென்ஸ்ங்கிறீங்க. அப்பா நம்ம 2 பேரையும் ஹனிமூனுக்கு போக சொன்னாரு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, அதெல்லாம் இப்ப ஒண்ணு வேண்டாம். நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலையில நாம இப்ப எங்கேயாவது போனா அத்தைக்கும் சித்திக்கும் கோபம் ரொம்ப வரும். அதெல்லாம் வேண்டாங்க. மாமாட்ட வேண்டான்னு சொல்லிருங்க. இருந்தே நான் உன்னை கவனிக்கிறேன். நீ இன்னைக்கு மாறுவ நாளைக்கு மாறுவேன்னு ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன். சின்னதுலே உனக்கு அதிகமான பொறாம. இப்பவும் அப்படித்தானே இருக்கிற. ஆயமுடு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத்தினோண்டு இருக்கும்போதே அத்தாங்கூட தான் விளையாடுவேன்னு நான் விளையாண்டவா. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அத்தான்னு அவர் மேல உசுரையே வச்சிருந்தேன். ஆனா நீ பெருசா இடையில வந்து அவர் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் மனசுல ஆசையை விதைச்சி என்ன தூர தள்ளிட்ட. நான் இந்த ஊர்ல இல்லாத ஒரே காரணத்தால நீ அவரை வளைச்சி போட்டுக்கிட்ட. இன்னைக்கு இப்படி பேசுறியா? ஏன் நான் தங்கச்சி தானே?
எனக்காக நீ விட்டு கொடுத்துருக்கலாம்ல. உலகத்திலே நான் மட்டும்தான் நல்லவனா? என்னோட நல்ல மாப்பிள்ள, அழகான மாப்பிள்ள உனக்கு கிடைக்கும். நானே பார்த்து உனக்கு கட்டி வைக்கிறேன். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல மாமா? நீ என்ன எனக்கு வாழ்க்கைய பிச்சை போடுறியா? உண்மையை சொல்ல போறேன். ஏய், இந்த ஆவிட சரியான விஷம். ஆனா அந்த மீனாட்சி இது வரைக்கும் நமக்கு எந்த கெடுதலையும் செஞ்சு கொடுத்தது கிடையாது. ஓ மாமனார் சொத்தை கூட அவ ஆளா கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்ததுனாலதான் இவ்வளோலாம் கையெழுத்து போட்டாளுவோம். மீனாட்சி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் என் மவ வீட்டுக்கு போயிட்டேன். இங்கதான் என்ன கவனிக்க ஆள் இல்லல்ல, அங்க போயிட்டு இப்பதான் வந்தேன். என்னத்த சொல்றியே? சுப்பு வீட்டுக்கா போனியே? சுப்பு நல்லா இருக்காளா? அண்ணா கட்டி மூத்த மவானுதான் பேரு. அபிச்ச பைக்கி தண்ணி கொடுப்பாளா? என் இளைய மவா கடகா வீட்டுல தான் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரேன். அந்த பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருக்கான். பேரம்பேத்தியெல்லாம் வாச்சி வாச்சின்னு கூப்பிட்டுச்சுவோ. வாய் நிறைய கூப்பிடும்போது போவாம இருக்க முடியுமா? அதான் போனேன். என்ன செய்ய, பென்ஷனை வச்சு இந்த ஊர்ல கஞ்ச குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மூத்த மவக்காரி வருவா, நான் கோயில் கொடை நேரத்துல வந்து நல்லா தின்னுட்டு போவாளோ தவிர நமக்கு அறுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாள்ல. என்னத்த செய்ய சொல்றீங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படி. நீங்க இங்க ஊர்ல இல்ல, இங்க என்னென்னலாமோ நடந்து போச்சு. ஆமா தாயி, எல்லாம் கேள்விப்பட்டேன். ஓ நிறைஞ்ச மனசுக்கு நான் வாயால சொல்லுதேன். ஓ மவ நல்லா இருப்பா. கல்யாணம் எப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்ல. என்னமோ மாப்பிள்ள உன் வீட்டுல நீங்க இல்லாத நேரம் தாலியை கட்டி போட்டான்னு சொன்னாவ. அதுக்கு என்ன, நல்லபடியா கல்யாணம் நடக்கிறதுக்கு அவ ஆத்தாக்காரி தான் சம்மதிக்க மாட்டாள்ல. அந்த பையலும் ஒரு தலைக்கு உன் மாவளை தான் கெட்டுவேன்னு நின்னா. அதனால கல்யாணம் நடந்து போச்சு. இப்ப என்ன, ஓ மவ நல்லா இருப்பா. என்ன ஓ மைனிக்காரி சரியான விஷம். ஆனா அவ மவன் உன் அண்ணனை எங்கன்னு தான் இருக்கான். நல்ல பையன். அதனால நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்றது கேட்டா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் என் தங்கச்சிக்காரி அவ மவளை கூட்டியாந்து அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவளும் கெட்டுனா இவனை தான் கெட்டுவேன்ட்டு நிக்கிறா. எனக்கு தானே உரிமை இருக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிட்டேன்னு கொஞ்சம் கூட வெக்கப்படாம உட்கார்ந்துருக்கா. எனக்கு என்ன பேசனே தெரியல. அடி வைத்த போட்டு பொருட்டு பொருட்டுன்னு பொருட்டுது. அதில போவா ஊர் உலகத்துல இப்படி நடக்குமா? கூட பிறந்தவளுக்கே துரோகம் பண்ணதுக்கு இப்படி அலையிறாள. அவ நல்லா இருப்பாளா? நாசமா போயிருவா. நீ என்னத்துக்கும் கவலைப்படாத. கருப்பன் உனக்கு துணை நிப்பான். நீ எதுக்கு மனசை தளர விடுத? கருப்பன் மேல பாரத்தை போட்டுதான் உட்கார்ந்து இருக்கேன். வேற என்ன செய்ய? என் மகளும் அந்த அளவுக்கு எதுவும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டா. மூத்த மவளை இப்பதான் கொண்டு ஊர்ல கொண்டு விடணும்னு விட்டுட்டு வரேன். நகை பாக்கி இருந்ததுக்காக வாழா வெட்டியா இத்தனை நாள் அவளை இங்க வச்சு போட்டான். இப்பதான் ஒரு மாசமா அவ புருஷ வீட்டுல நிம்மதியா இருக்கான்னு போட்டா. அதுக்குள்ளயும் இவ பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு. என்னை என்ன செய்ய சொல்றியே? வருத்தப்படாத. உன் அண்ணன் உனக்கு எப்பவும் துணையா இருப்பான். உன் அண்ணன் அவன் தங்கத்திலயும் தங்கம். வெளியூர்ல படிச்சாலும் அவன் சுத்த தங்கம். யாரும் அவனை ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது. நீ எதுக்கு கலங்கி நிக்கிற? நீ எதுக்கும் கலங்காத. நாங்க எல்லாரும் இந்த ஊர்ல உன் பக்கம் தானே நிக்கிறோம். நீ எதுக்கும் மனசு தளராத. நல்லதே நடக்கும்னு நினை. அம்மா நீ இங்கேயே இருக்க? அங்க மாமா வந்திருக்கு, உன்னை கூப்பிட்டு வர சொல்லுச்சு. ஏல என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்காச்சி. நீங்க எப்படி இருக்கீங்க? செல்வி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தாயி. சரி அம்மைய கூட்டிட்டு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறமா வாரேன். சரிங்க ஆச்சி. ஏய் மனசு வருத்தப்படாதோல, எல்லாம் சரியாயிரும். சரிங்க மாமா எது சொல்லிச்சா? திடீர்னு வந்திருக்கு. ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஆமா உனக்கு என்னாச்சு? ஏன் அந்த ஆச்சிட்ட உம்முன்னு பேசிட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு என்னவோ போல இருந்துச்சு. சாந்தி கதையை கேட்டாவோ, அததான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா சும்மா பயந்துட்டே இருக்காத, அக்கா நல்லா தான் இருப்பா, நீ வா. சீ கருமம், எவ மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைக்கமோ அவ மூஞ்சில தான் முழிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்டி ஆவட இப்படி எல்லாம் பேசுதே? ஆவட உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நில்லுடி. இப்ப என்ன பேச வேண்டியது இருக்கு? இல்ல உனக்கு என்ன பேச வேண்டியது இருக்குன்னு கேட்டேன். நீ எல்லாம் ஒரு மனுஷி, உன்கிட்ட எல்லாம் நான் பேசணுமா? ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மாவை கண்டுபடி பேசாதீங்க. பாரு முளைச்சி 3 இலை விடல,
அக்காவை எங்க தானே தங்கச்சியும் இருப்பேன். உன்கிட்ட நான் பேசுறேனா? நான் உங்க ஆத்தாக்காரிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா உள்ளூர்லயே உட்கார்ந்துக்கிட்டு சாமத்தியமா மவளுக்கு இங்கேயே அண்ணன் மவனை முடிச்சு வச்சுட்டால. பிறகு இப்படித்தான் இருப்பா. நீயும் இங்கேயே நல்ல எவனையாவது ஒருத்தனை வசதியா உள்ளவனை பார்த்து அப்படியே பத்திக்கோ. நீங்க பாரு அவட தேவையில்லாம பேசாத. உனக்கு எனக்கும் 1000 இருக்கும். அது பச்சை பிள்ளை. அத மனசு வருத்தப்படும்படியா பேசாத. ஆமா பச்சை பிள்ளை. ஆயில கைய கொடுத்தாலும் கடிக்க தெரியாது. இப்படியே சொல்லி தானே இந்த ஊர்ல ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்திருந்த. அண்ணன் உள்ளூர்ல இருக்கானே நீயே இருந்த. உன் மவளையும் கடைசியில அவன் மவனுக்கு கட்டி வச்சுட்ட. என் மவ வெளியூர்ல இருக்க போய் தானே நாங்க கோட்டை விட்டுட்டு இப்படி கடந்து வயிற்றுல நிக்கிறோம். அறிவு கட்டுத்தனமா உளராத. மாறி மாறி நடந்து முடிஞ்ச கதையே மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தனா என்ன அர்த்தம்? இப்ப அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிட்டு. உன் மவளுக்கு நல்ல மாப்பிளையா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சும்மா தேவையில்லாம பேசாத. அடி சக்கன்னானே. ஓ மவளை இங்க அண்ணன் மவனுக்கு கட்டி வச்சிட்டு ஏன் மவளை ஊர் பெயர் தெரியாத ஒரு பயலுக்கு நான் கட்டி வைக்கணுமா? அதுவும் இந்த மகாராணி முன்னாடி நின்னுல கட்டி வைப்பாளா? நல்ல கதை சொல்றியே. யாருக்கு வேணும் கேக்குவான் கதை? இங்க பாரு, ஏ மவளும் சிவாவை தான் கட்டுவா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஓ மவளை அறுத்து விட்டு வீட்டை பார்க்க அனுப்புறாளா இல்லையான்னு பாரு. அத நான் செய்ய மாட்டேன், மைனியே செய்வா. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீயும் நானும் ஒரு ஆத்தா மார்புல பாலை குடிச்சு வளர்ந்தவங்க. நீயும் நானும் அக்கா தங்கச்சி. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாப்பிட்ட தட்டுல நீயும், நீ சாப்பிட்ட தட்டுல நானும் சாப்பிட்டோம். கல்யாணம் ஆன பிறகு அக்கா தங்கச்சி உறவை அறுத்தறிஞ்சிட்டு நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டா நிக்கிற. ஏய், ஏ மவ அவனை விரும்பினா, அவனும் ஏ மவளை விரும்பினா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. இந்த கல்யாணத்தை நானும் பண்ணி வைக்கல, அண்ணனும் பண்ணி வைக்கல. இங்க பாரு, அந்த பையன்ட்டே எத்தனையோ முறை வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனா நாங்க இல்லாத நேரத்துல அவன் தாலி கட்டிட்டான் அவ கழுத்துல. வேற வழி இல்லாம இப்ப சேர்ந்து வாழ்றாங்க. ஆனா 2 மனசுக்கு ஒத்தவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷியா? இங்க பாரு, ஓ ஜெகஜால கில்லாடித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாத. நீ கமுக்கமா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி போய் உன் புருஷனைய வெளியே அனுப்பிட்டு அண்ணன் இந்த பக்கம் வராதன்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லி தாலி கட்ட வச்சனே எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேன். இங்க பாரு, அக்கா தங்கச்சி அது இதுன்னு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு சும்மா மவளை வாழ விடுன்னு பேசிக்கிட்டு தெரியாத. இங்க பாரு, என் மகளுக்கு துரோகம் பண்ண நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாரு, உன் பின்னாடி ஒண்ணு நிக்கல, அதுவும் எவனையாவது ஒருத்தனை இழுத்துட்டு ஓட போகுது. அப்ப உனக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் மவளை பத்தி தப்பா பேசுனேன், தங்கச்சிக்காரின்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொண்டு படுவேன். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் போனா போகுது பொறுமையா இருப்பேன்னு பார்த்தா நீங்க எல்லாரும் என்ன ஆவேசப்பட வைக்கிறீங்க. இங்க பாரு, இன்னொரு தடவை என் மவளை வாழா வெட்டி அனுப்பிடுவேன். அப்படி இப்படின்னு பேசுனேன், நடக்கிறதே வேற. நீ நடத்தி என்னையாடி அடிச்சிட்டு போற யாருன்னு காட்டுறேன். அத்தை, அத்தை. என்னடி சொல்லு, எதுக்கு கூப்பிடுற? இங்க பாரு கவிதா, தேவையில்லாம மரியாதை இல்லாம பேசாத. நான் உன் அக்கா, நான் உன்னை கூப்பிடல, நான் அத்தையை தான் கூப்பிட்டேன். ஏய், நீ எனக்கு அக்காவும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. அந்த முறையில என்கிட்ட உரிமை கொண்டாடி உறவு கொண்டாடிக்கிட்டு அலையாத. நான் அந்த எண்ணத்துல உன்கிட்ட பேசவும் வரல. அத்தை தான் சொன்னாங்க உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே விருப்பம் இல்லைன்னு. அதான் சொல்றேன். அத்தை, அத்தை. ஏய், அத்தை நொத்தன்னு சொல்லி ஏதாவது உறவு கொண்டாடிக்கிட்டு நின்ன அப்புறம் நடக்கிறதே வேற. எதுக்கு இப்படி காய்ச்சி முச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்க? அதான் அவ சொல்றாள, அவ சொல்றத கேட்டு நடந்தா போதும். எனக்கு மருமக அவதான், நீ இல்ல. நீங்க எப்படினாலும் நினைச்சுக்கோங்க, அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த ஜென்மத்துல எனக்கு மாமியாரும் நீங்க தான். நான் என்ன சமையல் பண்ணட்டும்னு கேட்க வந்தேன், அதுக்கு மட்டும் பதில சொல்லிட்டு போங்க. சீ, வேலைக்காரி கையில கூட நான் வாங்கி தின்பண்டி. ஆனா நீ சமைச்சத ஒரு பொட்டு கூட என் வாயில போட மாட்டேன். இந்த வீட்ல சமையல் செய்ய போறியா? அடியே, இன்னும் உன்னை இந்த வீட்ல நான் மருமகளா ஏத்துக்கல.
வேலைக்காரிய விட அடிமட்டத்துல தான் நீ இருக்கிற. வேலைக்காரிக்கு கூட என் கையால ஒரு பருக்க போடுவேன், ஆனா உனக்கு போட மாட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவனை கெட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப. ஏமா இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பிள்ளைங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு எத்தனையோ பெத்தவங்க இருக்கிறாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக என் பொண்டாட்டி கையால சாப்பிட மாட்டியா? இவ யாருமா? இவ யாரு? ஏன் அத்தை மக. இவளை கட்டிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டாலும் சரி, நான் இவ கையால சாப்பிடுவேன். இங்க பாரு, இன்னும் ஒரு நாள் கூட உன் கையால நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு இவங்க கிட்ட என்னடி பேச்சு? நீ வா, நாம அத்தை வீட்டுல போய் இன்னைக்கு சாப்பிடுவோம். போல போ. இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன்ல, இந்த ஊர்ல ஒரு பையன் படிச்சிருப்பானா? உனக்கு பெரிய காலேஜ்ல தேவையான வசதியோட அம்புட்டு பணம் கட்டி படிக்க வச்சோம்ல, அப்போ நீ ஒண்ணும் பராத பிச்சைக்காரி இவளை கட்டிட்டு வந்துதான் நிப்ப. நீ நின்னது இல்லாம என்ன அவமானப்படுத்தி இல்லாத பேச்சலாமா பேசுற? இன்னும் என்னெல்லாம் பேசுவியோ பேசு. எல்லாத்துக்கும் இடம் இவ தானே. இவ ஆத்தாவ மாதிரி தானே இருப்பா. அதான் இவளை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எதையும் கேட்காம எனக்கு எதிரா மருமகளா கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. இந்த என் பக்கத்துல நிக்கிறாளே தங்க சிலையாட்டம் ஆவட மாவா, இவதான் எப்பவும் எனக்கு மருமக. அவளை கூடிய சீக்கிரம் அறுத்து விட்டுட்டு இவளை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்குறனா இல்லையான்னு பாரு. சீ, பெத்த மகன சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் தாயா? அவளை தூண்டி தூண்டி விடுறது நீதானா? இங்க பாருமா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. என் பிணத்தை கூட அவளால கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல வாழ முடியாது. என் பொண்டாட்டினா அது சாந்தி மட்டும்தான். எப்பவும் அத ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னால எதுவும் முடியாது. அப்படியே நீ அவளை எனக்கு கெட்டி வைக்கணும்னு நினைச்சனா, முதல்ல நான் பிணமான பிறகு நீ அவன் ஆசைய நிறைவேற்றிக்கோ. வடி போவும். போல போ. கனமாவா போக போற? எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீனாட்சி தானே. உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சது அவ தானே. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு.